السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في المحكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் வாரந்தோறும் அர்பஈன் நபவியா என்று சொல்லக்கூடிய கிதாபினுடைய ஹதீஸ்களை இந்த தர்ஸிலே விரிவுரையாக பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே 28வது ஹதீஸை பல வாரங்களாக பல தலைப்புகளிலே நாம் பேசி வருகிறோம். அந்த 28வது ஹதீஸினுடைய இறுதி கடைசி கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கடைசியாக நிறைவாக அந்த ஹதீஸினுடைய விஷயம் என்ன சொல்லுகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு நீண்டதொரு வசியத்தை உபதேசத்தை செய்து கொண்டு வரக்கூடிய அதே தொடரிலே அந்த ஹதீஸினுடைய இறுதி பகுதி فَإِنَّ كُلَّ مُحْدَثَةٍ بِدْعَةٍ وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٍ என்று நிறைவு பெறுகிறது. இது ஒரு சர்ச்சைக்குரிய சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹதீஸினுடைய தொடர் என்ற அடிப்படையிலே அதனை நாம் பேசித்தான் ஆக வேண்டும். அதை விரிவாக பேச வேண்டும். அப்படித்தானே? எல்லாருக்கும் தெரியும் பிதஅத். பிதஅத்னா என்ன? அது செய்யறது பிதஅத், இது செய்யறது பிதஅத், அப்படியெல்லாம் நம்ம ஊர்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில சர்ச்சைகள், வாக்குவாதங்கள் இப்படியாக நமது வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ஹதீஸினுடைய தொடரிலே வரும் பொழுது அதனை நாம் பேச வேண்டிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு ஆளானதால் அதிலே நான் கொஞ்சம் விரிவா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் فإن كل محدثة بدعة, நிச்சயமாக எல்லா முஹ்தஸா புதிதாக உருவாக்கக்கூடியது, மார்க்கத்திலே புதுசாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பித்ஆ அப்படின்னா. பித்ஆனா என்ன? வகுல்ல பித்அத்தின் லலாலா, எல்லா பித்அத்துகளும், லலாலான்னா என்னது? வழிகேடு. சரியா? இன்னொரு ஹதீஸ்ல வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடுகளும் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயம் ஜும்ஆ ஓதக்கூடிய ஹதீபுமார் அதிகமாக அவர்களுடைய அந்த ஆரம்பத்திலேயே இதனை ஹம்து ஸலவாத்தோடு சேர்த்து சொல்லக்கூடியதாக இருக்கும். குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல ضلالத்தின் குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் ضلالة வ குல்ல ضلالத்தின் ஃபின்னார் என்கின்ற விஷயத்தை அதிகமான இமாம்கள் ஹதீபுமார் மிம்பர்லேயே ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி. அப்ப இந்த விஷயத்துல நிறைய அறிஞர் பெருமக்கள் அதிகமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த அர்பஈன் நபவியா என்று நாம் பார்த்து வருகிற இந்த ஹதீஸ் கிரந்தத்தை எழுதி இருக்கக்கூடிய இமாமுனா நபவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், நபவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அறிவு ஞானத்திலும் பேணுதலையும் உலக பற்றற்ற
தன்மையிலேயும் இமாம்களுடைய வரிசையிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ். அறிஞர்களுக்கு மத்தியிலே எவ்வளவுதான் கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் இருந்தாலும் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை எல்லோரும் ஏகோபித்த முடிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயத்தை நாம் அறிஞர் பெருமக்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இமாம்களுடைய வரிசையிலே மிக முக்கியமான இமாம் அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த குல்ல பிதஅத்தின் லலாலா என்ற இந்த வசனத்துக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்கிறதை நாம் பார்ப்போம். சரியா? பிதஅத் என்றால் லுகா, அதாவது அரபு, அந்த பிதஅத் என்ற வார்த்தைக்கு அரபுல என்ன அர்த்தம் என்றா இஹ்தாசு குல்லி ஷைஇன் ஜதீதின், இஹ்தாசு ஷைஇன் ஜதீதின் லம் யகுன் லஹு மிசால் சாபிக். இப்படி புதிய ஒரு விஷயத்தை நாமவே இனோவேட் பண்றது, இனோவேஷன் கிரியேட் பண்றது. இதுக்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த உதாரணமும் இல்லை, எந்த எடுத்துக்காட்டும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. இதைத்தான் என்ன சொல்றது, அந்த பிதஅத் என்ற வார்த்தைக்கு லுகால அர்த்தம். சரியா? ஆனா மார்க்கத்தில் ஷரஅன் சொல்லுவாங்க. ஃபிக்ஹுடைய அடிப்படையில அந்த பிதஅத் என்ற வார்த்தைக்கு அம்மா ஃபி ஷரஅ فهي كل ما أحدث ولم ينص عليه في القرآن الكريم وبالسنة النبوية. ஷரஇல என்னண்டா அதுக்கு பிதஅத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் குர்ஆனிலேயோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையிலேயோ சுன்னாவுல ஹதீஸ்ல எந்த விதமான ஆதாரம் இல்லாதவன் அதுக்கு என்னது, அதுதான் என்னது பிதஅத். அப்ப வகுல்ல பிதஅத்தின் லலாலா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எடுத்துக்காட்டு இல்லாத குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது என்னது பிதஅ லலாலா, வழிகட்ட பிதஅத். சரியா? அப்ப மார்க்கத்துல புதுசா எதை ஒண்ண உண்டாக்கினாலும் உருவாக்கினாலும் அதுக்கு பிதஅத் என்ற பேரு. அந்த பிதஅத் என்னது, வழிகேடு. வழிகேடு எல்லாம் என்னது, நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடியது என்கிறது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய ஹதீஸாக இருக்கிறது, அதாவது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த குல்ல பிதஅத்தின் என்ற வார்த்தைக்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இமாம், அவர்களும் மிகவும் முக்கியமான ஒரு இமாம். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அல் பித்அத்து ஹுவ ஃபிஅலு மா லம் யஸ்பிக் இலைஹி. பித்அத் என்றால் ஒரு விஷயத்தை செய்யறது, இதற்கு குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த விதமான முன்னுதாரணமும் இல்லை. ஃபமா வாஃபக சுன்னா ஃபஹஸனுன். இமாம் யாரு, இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார், ஒரு மனிதன் புதிதாக ஒரு விஷயத்தை செய்கிறான் இஸ்லாத்திலே, அந்த விஷயம் ஹதீஸுக்கு நேர்பட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு முரண்படாம இருந்தால் அது ஃபஹஸனுன், அது பித்அத் ஹஸனா, அதற்கு நன்மை இருக்கிறது என்று நபி அதாவது இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். வமா காலஃப சுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு முரண்பட்டால் ஃபலலாலா, அதான் என்னது பிதஅத் லலாலா, வழிகேட்டான பிதஅத். சரியா? இதை ஏன் இப்படி ஹசன் லலாலா என்று பிரிக்கிறாங்க என்றால் அதுக்கு காரணம் இருக்கு. என்ன இருக்குது? காரணம் இருக்கு. பிரிக்காம இருக்க முடியாது. குல்ல பிதஅத்தின் லலாலா, எல்லா பிதஅத்துகளும் வழிகேடு அப்படி என்று சொன்னால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய வழிகேட்டில் போய் சேரும், அது நரகத்துக்கு கொண்டு வரும். ஆகவேதான் அறிஞர் பெருமக்கள் இந்த குல்ல குல்லுண்டா என்னது, குல்லுண்டா என்னது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் அப்படின்னா என்னது, எல்லா ஆத்மாவும்
என்ன செய்யணும்? மௌத்தை சுவைத்தியாக வேண்டும். குல்லு, சரியா, எல்லா அப்படின்னு. இந்த இடத்துல குல்ல என்ற இந்த வார்த்தைக்கு அதிகமான இமாம்கள் என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, அகலப, காலிப அல்லது பஅத, அதிகமான பித்அத்கள், அதிகமான. அப்ப எல்லாம் இல்ல, நாம் செய்யக்கூடியவற்றில் அதிகமானவை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா நான் பின்னால் சொல்றேன், சரியா? அல்லது குல்லக்கு பஅத, சரியா? அல் முராது பில் உமூமி அல் குசூஸ், அல் ஆமி பில் ஆமி அல் காஸ் அப்படின்னு இமாம்கள் சொல்றாங்க. எப்படி? ஆம்டா பொதுவாக குல்ல என்ற அந்த வார்த்தையை, அந்த அந்த வேர்டை யூஸ் பண்ணிட்டு இதுல அதுக்கு அர்த்தம் கொடுக்கணும். என்னது? அதிகமான அல்லது சில அப்படின்றது அர்த்தம் கொடுக்கணும். புரியுதா புரியலையா? சரியா? அப்ப இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த குல்ல என்ற வார்த்தைக்கு அகலப, அதிகமான, அல்லது பஅத என்ற அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியிலே, முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அனி ஷைதா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت قال رسول الله صلى الله عليه وسلم من احدث في امرنا هذا ما ليس منه فهو رد அப்படின்னு ஒரு ஹதீஸ் புகாரியில, முஸ்லிமிலே வருது. எப்படி? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஃபீ தீனினா, யார் எங்களுடைய மார்க்கத்திலே புதிதாக ஒரு விஷயத்தை, ஒரு இபாதத்தையோ அல்லது மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை உருவாக்கினால், இனோவேட் பண்ணினால், சரியா? முஹ்தஸாண்டா இனோவேஷன். இனோவேஷன் என்றது என்னது? புதுசா உண்டு பண்றது, கண்டுபிடிக்கிறது, புதுசா உண்டு பண்றது, உருவாக்குறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு, அந்த உருவாக்கப்பட்ட விஷயம் லைஸ மின்ஹு, அந்த தீனுல் இஸ்லாத்தில இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கினால் ஃபஹுவ ரத்துன், அது மர்தூத். அது என்னது? அது தட்டப்படக்கூடிய விஷயம். அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மார்க்கத்திலே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபஹுவ மர்தூதுன், ஃபஹுவ ரத்து அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அது என்ன குறித்து சொல்றதுன்னா, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், யார் மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கினால் அது என்ன செய்யுது? மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும், மார்க்கத்தில் நம்ம அதனை செய்ய முடியாது, செய்ய இயலாது அப்படின்றது. இதற்கு இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றார் என்றால், இன்ன மா வாஃபக தீன வஷ்ஷர்அ ஃபஹுவ மக்பூல், தீனுக்கும் ஷர்அக்கும் நேர்பாடாக, முரண்படாத உண்டாக அது இருந்தால், புதிதாக உருவாக்கப்பட்டது இருந்தால், அது என்னது? மக்பூல். மக்பூல்னா என்னது? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை செய்யும், சரியா? லைஸ பி மர்தூத், அது என்னது? மர்தூத் அல்ல. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸ், முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா பஅதஹு மின் கைரி அன் யன்குஸ மின் உஜூரிஹிம் ஷை அப்படினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னது? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், சரியா? மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, யார் இஸ்லாத்திலே ஒரு அழகான, ஹஸனானது அழகான, நன்மையை வருத்தி வைக்கக்கூடிய, நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சுன்னாவை யார் செய்கிறாரோ, எப்ப? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னாடி வரக்கூடிய காலத்திலேயாக பொதுவாக சொன்னார்கள், யார் ஒரு மனிதர்
யார் ஒரு மனிதர் இஸ்லாத்திலே நன்மை கொடுக்கப்படக்கூடிய, நன்மையை வருத்தி வைக்கப்படக்கூடிய எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஃபலஹு அஜ்ருஹா, அந்த அதை செய்த நன்மை அந்த மனிதனுக்கு இருக்கிறது. வ அஜ்ரு மன் அமில பிஹா பஅதஹு, அவருக்கு பின்னால் யாரெல்லாம் அந்த விஷயத்தை செய்தார்களோ அதனுடைய நன்மையை இவருக்கு வந்து சேரும். சரியா? இஸ்லாத்துல யார் ஒரு நல்ல காரியத்தை உருவாக்கி வைக்கிறாரோ அதனுடைய உதாரணங்களை நம்ம பின்னாடி பார்ப்போம். என்ன என்ன அதுக்கு இந்த ஹதீஸினுடைய அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்றத இமாம்கள் பெருமக்கள், அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்ப்போம். சரியா? அப்ப எப்படி அந்த விஷயத்தை செய்த யார் யாரெல்லாம் பின்னாடி செய்கிறார்களோ அவர்கள் செய்த நன்மையும் சேர்ந்து இவருக்கு கிடைக்கும். மின் கைரி ஐ யன்குஸ மின் உஜூரிஹிம் ஷை. இப்போ நீங்க நல்ல ஒரு காரியத்தை ஊர்ல நீங்க உருவாக்கிட்டு போறீங்க. இதை வந்து உங்களுக்கு பின்னால நீங்க வஃபாத் ஆனதுக்கு பின்னால வாழடி வாழையா அதை மக்கள் செய்து வராங்க. இந்த அந்த செயல் ஊர் மக்களுக்கே நன்மையா இருக்கு. அப்படின்னு இருந்தா யாரெல்லாம் உங்களுக்கு பின்னால அதை செய்யறாங்களோ அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ, மின் கைரி ஐ யன்குஸ மின் உஜூரிஹிம் ஷை, அவர்களுடைய நன்மை அவர்களுக்கு போற நன்மையில அவர்களுக்கு குறையாது, அதே நன்மை உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்க வருது? முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். சரியா? அதே போல ومن سن في الاسلام سنة سيئة, யார் இஸ்லாத்திலே ஒரு கெட்ட காரியத்தை உருவாக்கி வைக்கிறார். சரியா? இஸ்லாத்துல என்ன செய்யறாரு? பாவம் வரக்கூடிய ஒரு காரியத்தை புதுசா அவர் என்ன செய்யறாரு? ஏற்பாடு செய்யறாரு. யாராவது மனிதர், யாராவது இருக்கட்டும், அதை பின்னாடி வர்றவங்க செய்யறாங்கண்டா அவருக்கு என்ன பாவம் கிடைக்குமோ அதே பாவம் பின்னாடி செய்யறவங்களும் கிடைக்கும். பின்னாடி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன பாவம் கிடைக்குதோ அதுல கொஞ்சம் கூட குறையாம முன்னாடி செஞ்சு வச்சவருக்கு அந்த பாவம் வந்து சேரும். கவனமா இருக்கணும். சரியா? என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மின் கைரி ஐ யன்குஸ மின் அவுஸாரிஹிம் ஷை, அவுஸார்னா தீமைகள் இருந்து பாவத்திலிருந்து எந்த குறையும் இல்லாம அதை ஏற்பாடு செய்து வைத்தவருக்கு கிடைக்கும் என்று ரவாஹ் முஸ்லிம் ஃபி ஸஹீஹி மின் ஹதீஸ் ஜரீர் பின் அப்துல்லாஹ் அல் பஜ்லி ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். சரியா? இந்த ஹதீஸ் நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் செய்யா. ஹசனா என்று வருவது, செய்யா என்று வருது. ஹசனா என்றால் நன்மையை தேடி தரக்கூடியது, செய்யாண்டா பாவத்தை தேடி தரக்கூடியது. யார் உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு பின்னாடி என்ன கிடைக்கும்ன்றதை சொல்லுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய காலத்திலே மாத்திரம் இதனை நாம் உள்ளடக்கி, அதாவது மட்டுப்படுத்த முடியாது. பின்னாடி யாரெல்லாம் உலகம் அழிகிற வரைக்கும் இந்த விஷயங்களை இவ்வாறு செய்கிறார்களோ அவர் அனைத்தையும் சேர்த்துத்தான் இந்த ஹதீஸ் சொல்லுது. சரியா? அப்ப நம்ம ஒரு வாதத்துக்கு இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு மாத்திரம்தான் பொருந்தும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே குறிச்சி மன் சன்ன ஃபீ ஹயாத்தி, எனது வாழ்க்கையிலே யார் இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ என்று சொல்லவில்லை. அதே போல மன் அமில அமலன் அன அமில்துஹு ஃபஅஹ்யாஹு, யார் ஒரு விஷயத்தை செய்கிறாரோ அது நான் செய்த விஷயத்தை யார் அதை உயிர்ப்பித்து வைக்கிறாரோ, ஹயாத்தாக்கி வைக்கிறாரோ அவருக்கு இவ்வாறு கிடைக்கும் என்று சொல்லவில்லை. பொதுவாக சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் செய்யா. இந்த விஷயம் புரியுதா புரியலையா? சரியா? இந்த ஹதீஸுடைய மன் சன்ன ஃபில் இஸ்லாம் என்ற இந்த நீண்ட ஹதீஸ் இருக்கிறேன், இந்த ஹதீஸுடைய சபபு நுசூல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஹதீஸ் எந்த விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று பார்த்தால்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இவர்களுடைய கஷ்டத்தை முறையிடுறாங்க. அவர்களுடைய முகத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு துன்பத்தில கஷ்டத்தில ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாங்கன்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே மாறி போச்சு அவர்களுடைய ஹாலத்தை பார்த்ததோட. இதனை பார்த்த சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க? ஓடோடி போய் அவங்களால என்ன முடியுமோ ஹதியாக்களை எடுத்துக்கிட்டு வந்தாங்க. வீட்டுல என்ன இருக்குதோ அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. முடியுமானத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. பெரிய ஒரு அமௌண்ட் சேர்ந்தது. நிறைய உதவித்தொகைகள் சேர்ந்தது. சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்லவில்லை, இந்த மக்கள் கஷ்டத்துல வந்து இருக்கிறாங்க, வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை பார்த்ததோடு சஹாபா பெருமக்கள் புரிந்து கொண்டார்கள். சரியா? இதனை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனா. இந்த ஹதீஸ் தொடர்ச்சியா இறுதி வரைக்கும் முடிகிற வரைக்கும் இந்த ஹதீஸை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அப்ப அந்த இடத்துல செய்தது மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, அந்த இடத்துல வச்சு தான் சொன்னாங்க. யார் ஒரு மனிதர் இன்றைக்கோ இதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்ல காரியங்களை ஆரம்பித்து வைக்கிறார்களோ செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த செஞ்ச நன்மையும் கிடைக்கும். பின்னால யாரெல்லாம் அதை தொடர்ந்து செய்து வருகிறார்களோ அவர்களுடைய நன்மையிலையும் ஒரு எள்ளளவு கூட குறையாம கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு மாத்திரம் நம்ம மட்டுப்படுத்தி விட முடியாது. சரியா? அன்பார்ந்த சகோதரர்களே, கனவான்களே, அப்ப குல்லு பித்அத்தின் என்ற இந்த குல்லு என்ற வார்த்தையை நாம் ஒரு எல்லாம் என்ற அந்த வரையறைக்குள்ள நம்ம கொண்டு வந்து முடியாது. சிலது அல்லது அதிகமானது என்கிற விஷயத்தை அந்த அர்த்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஏன் என்கிறத நாம் இந்த விஷயத்துல பார்ப்போம். அதுக்கு என்ன உதாரணம், ஏன் நம்ம அப்படி அதை அர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். சரியா? சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே குர்ஆனை ஒன்று சேர்க்கப்பட்டது. அதற்கு என்ன பேர்? குர்ஆனுக்கு இன்னொரு பேர் முஸ்ஹப். முஸ்ஹப் என்ற பெயரை இப்ப நம்ம இருக்கிறதெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய குர்ஆனுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேர் வைத்தார்கள் முஸ்ஹப் அப்படி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இல்லாத பேர் குர்ஆன் என்ற ஒன்று நாம் ஓதக்கூடிய இந்த வடிவத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இல்லை. ஏன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ற பேர் வைத்தார்கள்? என்ன காரணம், என்ன சம்பவம் என்று பார்ப்போம். யமாமா யுத்தத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலே அதிகமான ஹாஃபிதுகள் வஃபாத்தானார். சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரிடத்திலே ஒரு சஜஷன், ஒரு ஆலோசனை நடத்துறாங்க. எப்படி? இந்த யுத்தத்துல சஹாபாக்கள் நிறைய பேர் வஃபாத் ஆயிட்டாங்க. யாரு? ஹாஃபிதுகள், குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணி இருந்த சஹாபாக்கள். அப்ப இன்னும் சில யுத்தங்கள் வந்து இதே நிலைமை ஆகுனா குர்ஆனுடைய நிலைமை என்ன ஆகிறது? அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனை ஒன்று சேர்க்கணும். அப்ப குர்ஆன் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் இலைகள்ல, தோள்கள்ல, கல்லுகள்ல இப்படித்தான் எழுதப்பட்டிருந்தது. மிச்சதெல்லாம் சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஹிஃப்ஸாக இருந்தது. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
சையதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்க இதனை ஒத்துக்கொண்டார்கள். குர்ஆனை நாம் ஒன்று சேர்த்து ஆக வேண்டும், ஒரு எழுத்து வடிவிலே கொண்டு வர வேண்டும், ஒரு புத்தக வடிவிலே கொண்டு வர வேண்டும் என்ற முடிவுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இந்த செயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு சஹாபியிடத்திலே காதிலே ஊதிவிட்டு சென்றார்களா? எனக்கு பின்னால் குர்ஆன் இப்படி அழிந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இதனை ஒரு எழுத்து வடிவத்திலே ஒரு புத்தக வடிவத்திலே செய்யுங்கள் என்று சொன்னார்களா? இல்ல. அப்ப குர்ஆன் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா? மன் அஹதஸ ஃபீ அம்ரினா, எங்களுடைய தீனுல் இஸ்லாத்துடைய விஷயத்திலே யார் புதிதாக ஒன்று பண்ணுகிறார்களோ, அப்ப குர்ஆனை இப்படி எழுதுறது தீனுல் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்றா? இல்ல. அப்ப தீனுல் இஸ்லாத்திலே முக்கியமான ஒரு விஷயம், அதை கண்டிப்பா கட்டாயமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இல்லாட்டி என்ன ஆகும்? இன்றைக்கு நமக்கு இந்த புத்தக வடிவத்தில் குர்ஆன் கிடைக்குமா? கிடைக்காது. ஆகவே இதைத்தான் சொல்லுகிறார்கள், இது பித்அத்தில் ஒரு வகை. சரியா? அப்ப இந்த பித்அத்தை நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா செஞ்சிருக்க வேண்டும், செய்தார்கள். ஆக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஒன்று சேர்த்த பிறகு ஒரு ஆலோசனை செய்றாங்க, என்ன பேர் வைக்கிறது அப்படி. சில சஹாபாக்கள் சில சஃபர் என்ற ஒரு பேரை வைப்போம் அப்படின்னாங்க. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதற்கு சொன்னார்கள், முஸ்ஹப் என்ற பெயர் வைப்போம் அப்படி. ஏன் முஸ்ஹப் என்ற பெயர்ண்டா, அவர்கள் ஹபஷாக்கு ஹிஜ்ரத் சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு புத்தகத்தை பார்த்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஏட்டை, அதிலே முஸ்ஹப் என்று எழுதியிருந்தது. அதுக்கு முஸ்ஹப் பேரா. அதனால் இந்த முஸ்ஹப் என்ற பெயர் மிகவும் நல்ல பெயராக இருக்கிறது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே சொன்ன பொழுது ஏகமனதாக அதனை ஏற்றுக்கொண்டார்கள். குர்ஆனுக்கு முஸ்ஹப் என்ற பெயர் வைத்தார்கள். அப்ப அந்த பெயரும் என்னது? பித்அத்தாக இருந்தால் வைக்க முடியாது. ஆகவேதான் குல்லு பித்அத்தின் என்ற அந்த வார்த்தையை நாம் ஒரே அடியாக எல்லாம் என்ற அர்த்தம் கொடுக்க முடியாது. அதே போல உமர் பின் கத்தாப், இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்குது, உதாரணங்கள் சொல்லி ஆகணும் இல்ல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல பார்ப்போம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கலாம். சரியா? அப்ப உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே நம்ம பள்ளியில தொழுகிறோம்ல தராவீஹ், சில பள்ளியில 20, 8 அப்படி எல்லாம் இருக்குது, அது வேற சப்ஜெக்ட். நான் தொழக்கூடிய தராவீஹை ஜமாத்தாக ஏற்பாடு செய்தது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில், அவர்களுடைய ஆட்சி காலத்தில். ரசூலுல்லாஹ் காலத்தில் தராவி ஜமாத்தாலாம் இருக்கல. சரியா? அப்ப இந்த தராவிகை ஜமாத்தாக தொழுக வேண்டும் என்ற அந்த சிந்தனையை சஹாபாக்களுக்கு உள்ளத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போட்டு உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தமீம் அத்-தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இமாமாக நியமித்தார்கள். சரியா? தலைமை இமாமாக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தமீம் அத்-தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அசிஸ்டன்ட் போல, அவர்கள் இல்லாட்டி இவர்கள் தலைமை இமாம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமித்தார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். ஒரு தடவை தராவீஹ் 20 ரக்காத்துகளாக மிகவும் அழகாக தொழுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாரார்கள், பார்த்து விட்டு சொன்னார்கள், நிஅமத்தில் பித்ஆ, அல்லது இன்னொரு ஹதீஸ் ரிவாயத்தின்படி நிஅமல் பித்ஆ. எப்படி? நிஅமத்தில் பித்ஆ ஹாதி, இந்த பித்அத் அழகான பித்அத் என்று சொன்னார். எப்படி? ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சா தராவீஹ் ஜமாத்தோட? இல்ல. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை,
செய்யும்படி சொல்லவும் இல்லை, குர்ஆன்ல எந்த விதமான முன்னுதாரணம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை உருவாக்கினார்கள். அதனை சஹாபா பெருமக்கள் அழகாக செய்து வந்தார்கள். அதனை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷத்திலே நிஅமத்துல் பித்ஆ ஹாதிஹி, இந்த பித்அத் அழகான பித்அத், நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கக்கூடிய பித்அத் என்று சொன்னார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குல்ல பித்அத்தின் என்ற அந்த குல்ல என்ற வார்த்தைக்கு நாம் எல்லாம் என்ற அர்த்தத்தை கொடுத்தால் இவ்வாறான மேலே சொல்லி காண்பித்த இந்த உதாரணங்கள், இதே போல நிறைய உதாரணங்கள் இருக்கு. பித்அத் பல வகையாக பிரிக்கிறார்கள் இமாம்கள். பித்அத் வாஜிபா, பித்அத் மந்தூபா, முபாஹா, மக்ரூஹா, மஹ்ரூமா, முஹர்ரமா, இப்படி என்றெல்லாம் பல வகையாக இந்த பித்அத்களை பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களை சொல்கிறார்கள். மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி அவர்களுடைய அழகான அற்புதமான சிந்தனையை அவர்கள் பயன்படுத்தி அழகான உதாரணங்களை சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குல்ல பித்அத்தின் லலாலா என்ற வார்த்தை மிகவும் அதிகமான அர்த்தங்களை, விரிவுரைகளை கொண்ட வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் நேரம் இடம் கொடுத்தால் அடுத்த வாரங்களில் பார்ப்போம். எதனை இந்த அமர்விலே நாம் பேசினோமோ அதன்படி நமது வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த வ அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா